2 பொருள் வச்சு இந்த அளவுக்கு சாஃப்டான வெள்ளை பணியாரம் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் காரைக்குடியில் ஃபேமஸாக இருக்க வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை தட்டி எடுத்து அதில் கோபுரம் மாதிரி உளுந்தை சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசை மாவை செய்கிற மாதிரி மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்சதுமே பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவெடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல ஊற்றி விடுங்க. இந்தளவுக்கு பணியாரம் நல்லா உப்பி வந்ததும் அது இன்னொரு சைடு திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெடி. சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு இந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பணியாரத்தை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்களேன்.